ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து மாமா கொஞ்சம் புளிச்சக்கீரை பறித்து கொடுத்தாங்க. தோட்டத்தை கொஞ்சம் மேலே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதை கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கீரை மட்டும் பறித்து கொடுத்துருந்தாங்க. புளிச்சக்கீரை போட்டிருந்தது, இவ்வளோ தான் இருந்தது. அதனால் அவருக்காக கீரை தினமும் ஒரு கீரை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரையே கடைஞ்சி வச்சாச்சு. இது சாண்ட்ரா ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்களா. அவள் மிஸ்ஸு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. என்ன நீ மிஸ்ஸு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க, உங்கள் மிஸ்ஸுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் தான் அடம் பிடிச்சி மிஸ் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, இப்போவே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கனாலே எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போதே எங்கள் மிஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணுன்ற மாரி போயிடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க புதுசாக. இது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா தான் வருது. சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க. கீழே கிழங்கு வருமானு தெரியல, ஆனால் செடி ரொம்பவே நல்லா வருது. மாமா அந்த இதுவை பெருசு பண்ணிட்டாங்களே. இந்த தக்காளி எல்லாம் பிடிங்கி போட்டுலான்னு பார்த்தா காய் நல்லா பெருசாக விற்குது இப்போ தான். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் அந்த குட்டிலேயே கருகி போயிருந்தது. பச்சை மிளகாலாம் நிறைய இருக்குது, ஆனால் நாங்கள் பறிக்கலை. ஏன்னா வீட்லேயே கொஞ்சம் பச்சை மிளகா இருக்கிறதுனால பறிக்க வேணாம், அது அத்தை பழுக்க விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதை பறிக்கலை. தக்காளி மட்டும் ஒன்று கோலி குண்டு சைஸில் தான் பழுக்குது, ஆனால் நல்லா இருக்குது. நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக நல்லா இருக்குது. செடி எல்லாமே ஒழுங்கு இல்லாமல் அப்படி அப்படி இருக்குது. மாமா இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டு கீரை நிறைய விதைச்சி விட்டுருக்காங்க. சிறுகீரை விதை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சிறுகீரை, பாலக்கீரை, முள்ளங்கி கீரைக்காக தான் முள்ளங்கி கீரையை விதைக்கிறோம். இப்படி தான் இருக்குது. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வருது, நல்லாவும் இருக்குது. நல்லா பிளாக் கலரில் வருது அந்த கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் நல்லா வருது. இன்னும் இதில் என்ன போடலான்னு தெரியல. கொஞ்சமாக வேர் விடுற செடிங்க தான் போட முடியும். ஏன்னா நம்ம மேலே தான் மண் போட்டு வைக்கிறதுனால கொத்தமல்லி, புதினாலாம் போடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதையும் நம்ம போடலாம். இனிமே தான் நம்ம கடைக்கு போய் விதைங்கள்லாம் வாங்க முடியும். எனக்கு உடம்பு சரியில்லாதனால எங்கேயுமே போக முடியல. இனிமேல் நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக விதைங்க இந்த கொஞ்சம் மண்ணில் வர விதைங்க எல்லாமே போட்டு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, க்ரோ பேக்கு. நான் கேட்டேன் இந்த வியூ ஆஃபீஸில், அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் அதெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வீட்டில் இன்றைக்கி அவருக்கு பத்திய சாப்பாடுன்றமே எங்களுக்கும் அதே தான். எங்களுக்கு குருமா வச்சேன், இட்லி. அவருக்கு சட்னி அரைச்சிட்டோம். காரம் இல்லாமல் தான் அவருக்கு செய்யணும். அதனால் அவருக்கு தனியாக எங்களுக்கு தனியாக தான் செய்கிறோம். இது சட்னி அவருக்கு காரமே போடாமல் பாதி மிளகா மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம். மதியத்துக்கு அத்தை ப்ரேயருக்கு போயிடுவாங்க, அதனால் எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. அரைக்கீரை பொரியல், சிறுகீரை பொரியல், தயிர், மஞ்சத்தூள் போடாதது.